என் இனிய நண்பர்களே, நண்பிகளே, ஒரு காதலோ அல்லது ஒரு உறவோ முடிவுக்கு வருவதை எதிர்கொள்வது அப்படிங்கிறது நீங்கள் கடந்து செல்லக்கூடிய மிக கடினமான ஒரு விஷயமாக உங்களுக்கு கண்டிப்பாக தோன்றலாம். நாட்கள் மிக நீளமாக தெரியும். உங்களுடைய கண்ணீர் நிற்காது. உங்களுடைய இதயம் வலிக்கிற போது ஒருவேளை மாரடைப்பு வந்துவிடுமோ என்று கூட தோன்றும். அவ்வளவு வலிக்கும். அப்போதெல்லாம் சுவர்களை வெறித்தபடி அமைதியாக அமர்ந்திருப்பதை தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு செய்ய தோன்றாது. ஏனென்றால் இது நீங்கள் இழந்த ஒருவரை பற்றியது மட்டுமல்ல, நீங்கள் நேசித்த ஒருவரை பற்றியது. அவர்களுடன் இருந்தபோது வெளிப்பட்ட உங்கள் சொந்த ஆளுமையின் ஒரு பகுதியையே இழப்பதாகும். இது அன்றாட வழக்கங்கள், ஒருபோதும் முடிவில்லாதது போல் தோன்றிய உரையாடல்கள் மற்றும் இருவரும் இணைந்து கட்டி எழுப்ப நினைத்த வளமான எதிர்காலம் ஆகியவற்றிற்கு விடை கொடுப்பதாகும். இது வெறும் நாம் என்கிற காலகட்டத்தின் காதல் முடிவு மட்டும் அல்ல. அந்த நாம் என்ற நிலை இனி இல்லாத நிலையில் அந்த நபரை சுற்றி நீங்கள் கட்டி எழுப்பிய முழு வாழ்க்கையையும் மீண்டும் புதியதாக உருவாக்க வேண்டிய கட்டாயமும் கூட. உண்மை என்னவென்றால், ஒருவரை நேசிப்பதை எப்படி நிறுத்துவது என்று யாரும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதில்லை. அவர்கள் இருந்த அந்த வெற்றிடத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று யாரும் உங்களுக்கு சொல்வதில்லை. இந்த உலகத்தை விட்டு போகாமல் வேறு திசையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவருக்காக நீங்கள் உணரும் துயரத்தை எதிர்கொள்ள யாரும் உங்களை தயார்படுத்துவதில்லை. நினைவுகள், திட்டங்கள், அன்பான அரவணைப்புகள், சிரிப்பு, அவர்களுடன் இருந்தபோது கிடைத்த ஆறுதல் மற்றும் ஒரு வகையில் உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் மற்றும் சொந்தம் கொண்டாடும் உணர்வு ஆகியவற்றிற்காக நீங்கள் துயருறுகிறீர்கள். ஒரு நாள் காலையில் எழுந்திருக்கும் போது செய்திகள் வருவது, மெசேஜ் வருவது நின்றுவிட்டதையும், அவர்களின் பெயர் உங்கள் மொபைலின் திரையில் மின்ன தொலைபேசி ஒலிப்பதில்லை என்பதையும் நீங்கள் உணர்வீர்கள். நீங்கள் நடக்கும் தெருக்களும் செல்லும் இடங்களும் இன்னும் அவர்களின் நினைவுகளை சுமந்து கொண்டிருக்கும். ஒரு காலத்தில் வீடு போல உணர்ந்த அந்த நபர் இப்போது ஒரு அந்நியராக மாறியிருப்பார். அதன் பிறகு மனதின் காயங்கள் ஆறுதல் நிலையை அலைகளாக அடைகின்றன. சில நாட்களில் நீங்கள் அந்த உறவிலிருந்து மீண்டு விட்டதாக உணர்வீர்கள். ஆனால் ஏதோ ஒரு பாடல், ஏதோ ஒரு வாசனை அல்லது ஏதோ ஒரு நினைவு உங்களை மீண்டும் பழைய நினைவுகளுக்குள் இழுத்துச் செல்லும். அது பரவாயில்லை, அதுவும் கூட குணமடைதலின் ஒரு பகுதிதான். அவர்களை நினைத்து ஏங்குவதால் உங்களுக்குள் ஏதோ குறைபாடு இருப்பதாக அர்த்தமல்ல. இன்னும் அக்கறை காட்டுவதால் நீங்கள் உடைந்தவராகிவிட மாட்டீர்கள். உங்கள் வாழ்க்கைக்கு இனி பொருந்தாத ஒன்றை எப்படி விடுவிப்பது என்பதை நீங்கள் இப்போது கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். சில நேரங்களில் நீங்கள் எங்கே அளவுக்கு அதிகமாக கொடுத்தீர்கள், எங்கே சமரசம் செய்து கொண்டீர்கள், அல்லது வேறொருவருடைய மகிழ்ச்சிக்காக வைத்திருக்க உங்களையே நீங்கள் எங்கே இழந்தீர்கள் என்பதை உணர்த்துவதற்காகவே ஒரு சில காதல் முறிய வேண்டி இருக்கிறது. அதுபோலத்தான் உங்களுடையதும். ஒரு நாள் அந்த உறவிலிருந்து விலகிச் சென்றதோ அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிந்து சென்றதோ உண்மையில் உங்களுக்கு நன்மையைத்தான் கொடுத்திருக்கிறது. உண்மையில் இது நடந்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த விஷயம்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையை அடைவீர்கள். ஆனால் அந்த உண்மையை உணரும் தெளிவு பின்னோக்கி பார்க்கும் போது மட்டுமே கிடைக்கும். உங்களை நீங்கள் உணரும் போது மட்டுமே கிடைக்கும். ஒரு உறவு முடிவுக்கு வந்தது என்பது வாழ்க்கை உங்களை மீண்டும் உங்களுக்குள்ளேயே அழைத்துச் செல்லும் ஒரு வழியாக அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் காண்பீர்கள். அது வெறும் முடிவு மட்டுமல்ல, மாறாக உங்கள் இயல்புக்கு மிகவும் பொருத்தமான வேறொரு திசையை நோக்கி உங்களை இட்டுச் செல்லும் ஒரு மாற்றமாகவும் அது இருந்தது. இருப்பதே மறந்து போன உங்கள் ஆளுமையின் சில பகுதிகளை நீங்கள் மீண்டும் கண்டு அடைவீர்கள். நீங்கள் உங்களை மீண்டும் கட்டமைத்துக் கொள்வீர்கள். புதிய கதைகளை உருவாக்குவீர்கள். மேலும் அற்புதமான புதிய மனிதர்களையும் சந்திப்பீர்கள். ஒரு நாள் நீங்கள் கடந்த காலத்தை திரும்பி பார்க்கும் போது அவர்கள் இழந்தது உங்கள் கதையின் முடிவு அல்ல என்பதையும், அதுவே உங்களை மீண்டும் உங்களுக்குரிய இடத்திற்கு அழைத்து வந்தது என்பதையும் உணர்வீர்கள். இப்போது இருப்பது போன்ற உணர்வு உங்களுக்கு எப்போதும் இருக்காது. அவர்களை இவ்வளவு தீவிரமாக நீங்கள் எப்போதும் ஏங்கி இருக்க மாட்டீர்கள். உங்கள் இதயம் உடைந்து நொறுங்கி விடுவது போன்ற ஒரு உணர்வும் இனி எப்போதும் உங்களுக்கு இருக்காது. உண்மை என்னவென்றால், அந்த வலியை போக்க யாராலும் இப்போது எதுவும் சொல்லவோ செய்யவோ முடியாது. ஆனால் காலம் செல்ல செல்ல நிலைமை மாறும். மேலும் அவர்கள் இல்லாமல் மீண்டும் வாழத் தொடங்குவது உங்களுக்கு எளிதாகிவிடும். ஒருவேளை அவர்களின் நினைவுகளை அல்லது அவர்களுடனான சில தருணங்களை உங்கள் மனதின் ஒரு பகுதி எப்போதும் இயங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் உங்கள் கடந்த காலத்தை விடவும் சிறப்பான ஒரு எதிர்காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது. அதை நீங்கள் இன்னும் காணவில்லை.
அது காணும்போது இதெல்லாம் உங்களுக்கு புரியும். ஒருவேளை இந்த முடிவோ அல்லது இந்த திசை மாற்றமோ நீங்கள் இதுவரை அறியாத மிக அற்புதமான காதலை, உங்களுக்காகவே அமைந்த, நீங்கள் உண்மையிலேயே பெற தகுதியான அந்த அன்பை நோக்கி உங்களை அழைத்துச் செல்லக்கூடிய ஒரு புதிய பயணத்தின் தொடக்கமாக இருக்கலாம். நம்புங்கள், எந்த ஒரு காதலுமே உங்களுக்கு வழியை கொடுப்பதற்காக அல்ல. சில காதல் இறந்துபோது உங்களுக்கான ஒரு புதிய வழிகளை கண்டுபிடிக்க. புரிந்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். உங்களுக்கு மீண்டும் சந்திக்கிறேன்.